மிஸ்டர் ராமு இங்கதானே இருக்காரு? ஆமா ஆமா, வாங்க உட்காருங்க. நீங்க நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் கேட்காதே. சரிண்ணா. ஏன் தயங்குறீங்க? நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவ. அதுக்கு மேல சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஓஹோ, மன்னிக்கணும். முன்னையே பழக்கமா? ஆமா, நாங்க குடியிருந்ததும் ஒரே வீட்டுலதான், சாப்பிட்டதும் ஒரே உணவுதான். இல்லன்னா இந்த பற்றுதல் வந்திருக்குமா? அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? பிரிஞ்சிருந்தோம். ஏன்? பிரிக்கிற சக்திகளுக்கா இந்த உலகத்துல பஞ்சம்? உண்மைதான். ஏறத்தாழ நானும் அதே நிலைமையிலதான் இருக்கேன். அதிகமான நெருக்கம் பெரிய பிரிவுக்கு காரணமா இருக்குங்கிறது சரியாத்தான் இருக்கு. என்னுடைய அனுபவத்தையே நீங்களும் சொல்றீங்களே. ரொம்ப பலகீனமானது பெண் மனசு, அதை விட பலகீனமானது அவளுடைய மனக்கோட்டை. உண்மையான வார்த்தை. எதிர்பாராத ஏமாற்றங்களினால என் மனசு தணல்ல கிடந்து தவிச்சது. இப்போ உங்க மனசு குளிர்ந்திருக்குமே. சந்தேகம் என்ன? யார ஒரு முறையாவது கண்ணார பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேனோ அவர் இப்ப என் கூடவே இருக்கா. இனிமே மரணம் கூட எனக்கு இனிக்கும். இனிமே நீங்க ஏன் சாக? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, யோசிக்காததுனால ஏற்பட்ட தவற பத்தி யோசிக்கிறேன். சரி, நான் போறேன். நீங்க யாருன்னு சொல்லாமலே போறீங்க. உங்க ரெண்டு பேருக்குமே வேண்டாது. இப்படி அழற? அண்ணா, ராமு என்ன மோசம் பண்ணிட்டார். ஆசை கோட்டை எல்லாம் தூள் தூளாக்கிட்டார். அப்படியா? இப்படி உடஞ்ச எத்தனையோ பெண் உள்ளங்கள்ல ஓ உள்ளமும் ஒண்ணுமா? அவ்வளவு பயங்கரமான துரோகியா? அண்ணா, இப்படிப்பட்ட பாவிய சும்மா விட்டு வைக்க கூடாது. எனக்காக மட்டுமில்ல, என்ன போல பல அபலைகளுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவாவது அந்த துரோகி அடியோடு ஒழிச்சாகணும். இப்பதான் நீ ஏன் தங்கங்கிற நிரூபிச்சு. காலம் வரும்போது அவனை ஒழிச்சு கட்ட நானே உனக்கு உதவியா இருக்கேன். எப்படி? என்ன கொலை செய்யறதுக்காக நிழல் போல தொடர்ந்து வராமா? என்ன கொலை செய்யவா? ஏன்? என் தங்கைக்கு துரோகம் செய்யாதேன்னு எச்சரிச்சேன். அதனால ஆத்திரம் அடைஞ்சாங்க. என்னையே தீர்த்து கட்ட திட்டம் போட்டுட்டாமா. பாவி, பதறாம புறப்படுமா. அப்படியே நான் கொல்லப்பட்டாலும் என் தங்க அவனை பழி வாங்க காட்டி கொடுத்த பெருமையாவது எனக்கு கிடைக்கட்டும். சரிண்ணா, புறப்படு. உன்ன போல பல பெரிய எடுத்து பெண்கள் அவன் ஏமாத்தி இருக்கான். அரசாங்கத்துக்கே அகப்படாம திமிக்கி கொடுத்துட்டு இருக்கான். நீ மனசு வச்சா அவனை நிச்சயமா பிரிச்சு கொடுக்க முடியும். ஆமா இல்ல, அவன் கிடைச்சிட்டானா அரசாங்கமே பெரிய பரிசு தர காத்துட்டு இருக்கு. பக்கத்து கிழஞ்சில ஏறி இருக்கான். நீ போய் பேச்சு கொடு. நல்ல சமயம் பார்த்து நான் வந்து அவனை அரெஸ்ட் பண்றேன். இந்த பாதுகாப்பு நம்பிராஜன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சவப்பட்டியில அவன் வாடகை இல்லாம குடியேறப்போம். ஏன் நீலா, ஆபத்தான வேலைக்கு நான் போகும்போது நீங்க பின்னால வரலாமா? உங்க நிழல் உங்களைத்தான தொடரும். அப்படியா? ஒரு ஆளுக்கு ரெண்டு நாள் இருக்கக்கூடாது. ஏன் உட்கார்ந்துருக்க? வா. என்ன இது? இருக்க வில்லன்கள் பத்தாது, இந்த பை வேற. இது என்னுடைய இணைப்பிரியா தோழி. உங்க மூச்சையே நிறுத்துற சக்தி இதுக்கு இருக்கு. என்னமோ துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி பேசுறிய? ஆமா, துப்பாக்கிதான். பெண்களுக்கு மேக்கப் பொருள்கள் துப்பாக்கி மாதிரி தானே. அதை கொண்டுதானே காதலனுடைய உயிரையே வாங்கலாம். அத்தான் அமர சுகம்னு சொல்றாங்க. அது இதுதானே? அது என்னமோ எனக்கு தெரியாது. இது சுகமா தான். அதை விட இது சுகமா இருக்கும்.
கொலை குற்றத்திற்காக உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். சார், என்ன சார் இது? நம்பிராஜன், வேட்டை வெற்றிகரமாக முடிந்து விட்டது போல் இருக்கிறது. வரவேற்று அழைத்து வா. மேன்மை தங்கிய சமூகத்திற்கு வணக்கம். துப்பறி மிலாகாவின் கண்ணையை காய்ச்சிட்டு வந்திருக்கிறோம். ராமுவின் பிணம் இந்த பெட்டியில இருக்கு. பலே பலே, உங்கள் கஷ்டத்துக்கான பரிசு கரன்சி நோட்டுகளாக தரப்படும். அது மட்டுமல்ல, எமது அரசாங்கத்தின் பூரண விசுவாசிகளான உங்களுக்கு கௌரவ விருதுகளும் வழங்கப்படும். யார் இந்த பொடிசு? நமது இயக்கத்தின் புதிய பெண் அங்கத்தினரா? ஆமா, இந்த பிணத்தோட காதலி. இவன் மூலமா தான் ராமுவை பிணமாக்கணும். விஷயம் வெளியே பரமாவ இருக்கணும்னு தான் இவன் இங்க கொண்டு வந்தோம். பாவிகளா, நீங்க எல்லாம் அந்நியனின் ஏஜென்ட்டுகளா? உங்க நடவடிக்கைக்கு நான் துணையா இருப்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. பாவம், மான புலம்பு. இவளையும் அவனுக்கு துணையாக சாவுகளுக்கு அனுப்பி வைங்க. முடியாது. என் கண் முன்னாலேயே தங்க சாகரிக்கப்படுறது என்னால் சகிக்க முடியாது. என் மனசாட்சியை கூட வித்துட்டு உங்க நன்மைக்காக பாடுபட்ட எனக்கு நீங்க தர பரிசா இது. உன் பயணமும் இவர்களோடு சேர்ந்தே தொடங்கட்டும். நம்பிராஜன், பழகின தோஷத்துக்காக உங்க 2 பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நீங்க 2 பேரும் இன்னும் சாகலையா? நானும் தான் சாகல. ராமு, கங்க்ராச்சுலேஷன். எப்படி எங்க நாடகம்? உங்க கோட்டைக்குள்ள வர்றதுக்கு நாங்க செய்த தந்திரம். மிஸ்டர், அதையும் கையில வச்சிருக்கீங்க. கீழே போடுங்க. அதுல இருக்கிறது வெத்து தோட்டம் தான். என் கையாலே என் கண்ணை குத்த முடியுமா? நாய் குட்டிகளை சுட மாதிரி உங்களை சுட்டு தடம் பாரு. யாருடா நாய்? லைசன்ஸ் இல்லாத நாயே. சபாஷ், அப்படி போடு.
இவதான் அண்ணனுடைய தலைமை ஏஜென்ட். இவங்க எல்லாம் இவருக்கு துணையா இருந்தவங்க. இந்த பெரிய மனுஷன் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் குமார் வேஷத்துல போலீஸ் இலாக்காவில் புகுந்து பிரதம உற்சவம் வேலை செய்தவர். குற்றத்தின் பயங்கர பிடியிலிருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவதை போலீஸ் இலாக்காதான். அதன் புனிதத்திற்கே களங்கம் ஏற்படுத்த அந்த போலீஸ் உடைகளையே பயன்படுத்திய இந்த புல்லுருவிக்கு மரண தண்டனை கூட சாதாரணமானதுதான். இவனுக்கு ஏற்படுகின்ற இந்த முடிவு எதிர்கால குற்ற பரம்பரைக்கே ஒரு படிப்பினையாக அமையட்டும். இந்த நம்பிராஜன் முதல்ல குற்றவாளிகளோடு சேர்ந்திருந்தாலும் பின்னால மனம் திறந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு இவரே உதவி செய்தார். ஐ see. சார், இந்த பாவிகளை பிடிக்கிறதுக்கு தன் உயிரையும் பொருட்படுத்தாம எனக்கு உதவி செய்த இந்த பெண்ணோட பேர் தான் நீலா. சபாஷ் நீலா, சரியான நேரத்துல சரியான தகவலை தந்தம்மா. தேச சேவையில ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் சாய்த்தவர்கள் அல்லன்னு நிரூபிச்சுட்டேன். உனக்கு என்னுடைய பாராட்டுகள். மிஸ்டர் ராமு, தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்க உங்க உயிரையும் மதிக்காம பாடுபட்டு வெற்றியை தேடி தந்திருக்கீங்க. அதுக்காக இந்த நாடே உங்களை வாழ்த்து. ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் குடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன்.